ஹாய் ஹலோ, திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சு. நமக்கு வந்து நிறைய ஜூஸ் குடிக்கணும். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றத விட ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறையா குடிக்கணும். ஏன்னா வெயில் நாளில் வந்து நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகும் பாடி. அதனால் நிறைய ஜூஸ் குடித்தோம்னா நமக்கு வந்து இந்த வெயிலுக்கு சூடு உடம்புல தங்காமல் நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து வீட்டிலையே வந்து எந்த வகையில் வந்து நான் வந்து ஃப்ரூட் ஜூஸ் நான் வந்து இப்போ இது வந்து அரேபியன் கிரேப் ஜூஸ். இது வந்து இது கிடையாது, இதில் வந்து கொட்டை கிடையாது, கொட்டை இல்லாதது தான் வாங்கியிருக்கிறேன் நான். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து கிரேப் மேலெல்லாம் வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நான் அஞ்சு தடவைனாலும் குறைஞ்சது வாஷ் பண்ணணும். நான் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்போ ஈஸியாக தண்ணியும் வெளியே போகும், இந்த அழுக்கும் வெளியே போகும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நல்லா ரன்னிங் வாட்டர், நல்லா டேப்பை திறந்துட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசிங்க. நான் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுக்குற உங்களை டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இப்படியே நல்லா அலசிக்கங்க. மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு அலச முடியுமோ நல்லா அலசிக்கங்க. நல்லா கையை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த அதாவது பூச்சி மருந்து தெளிப்பாங்க. அதாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு இது தெளிப்பாங்க. அதனால் வந்து நம்மளுடைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெள்ளையாக இருக்கும் மேலே. அதெல்லாமே வந்து நல்லா போயிடும். நம்ம கையை வச்சு அலசணும் நல்லா. இப்போ நல்லா அலசிட்டேன் பாருங்கள், நல்லா அலசியாச்சு. இப்போ நான் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 தடவை அலசினேன் நல்லா நான். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ட்ரை பண்ணிக்குவோம் கொஞ்சம். ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசியாச்சு. அலசின பிறகு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து ஃபில்டர் வாட்டர் தான் பிடிச்சி வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு இதில் வந்து கிரேப்ஸை போட்டுக்குவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ரொம்ப வேக வைக்காமல் லைட்டாக வந்து இந்த ஸ்கின் வந்து லைட்டாக பீல் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சிங்கனாவே போதும். ஏன்னா இது வந்து அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் தான் நான் செஞ்சு காட்டப்போகிறேன் உங்களுக்கு. இப்போ இது வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டோனையுமே வெந்துடும். மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த ஸ்டேஜில் நான் நிறுத்தணுன்ட்டு. இப்போ கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள். நம்ம எந்தவித எசன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதோட ஒரிஜினல் இதை பாருங்கள், தண்ணியே பாருங்கள் என்ன பர்பிள் கலர் ஆகிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகணும். இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கணும். இடையில வந்து லைட்டாக அப்படியே கிண்டி விடுவோம். கிண்டி விட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் உள்ளே வந்து ஸ்பூன் வைக்கிறேன். எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம எந்த ஃப்ளேவரும் கலர் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரிஜினலாக உள்ள கிரேப் ஜூஸுக்கு உள்ள ஒரு அடையாளம் இது தான். அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம எடுத்து பார்ப்போம். ஸ்கின் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பீல் ஆகிற மாதிரி இருக்கணும். அது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுனாவே நம்ம வந்து எல்லாமே வரணும். வந்துருச்சுனாவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு கலர் பாருங்கள், என்ன ஒரு சூப்பரான ஒரு எம்மி கலர் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து எந்த வித எசன்ஸோ கலர்ஸோ ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஒரிஜினலாக இருக்குது. ஆறட்டும். ஆறின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இதில் உள்ள ஸ்கின்னை வந்து நம்ம வந்து இப்படியே பீல் பண்ணி எடுக்கணும். இதில் உள்ள ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுக்க வேண்டாம், கொஞ்சம் மட்டும் எடுத்தால் போதும். கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியை வந்து அப்படியே இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த கிரேப்ஸை மட்டும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். நான் இதை முதல்ல பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை உங்களுக்கு நான் வந்து இதை மிக்சியில் போட்டு நான் அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்கின் பீல் பண்ணதை இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் உள்ளே வந்து பல்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் மீதி உள்ள கிரேப்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுகர் தேவையில்லை.
நான் இது எடுத்துருக்கிறது வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ், அதனால் அது ரொம்ப இது இருக்காது, நல்ல ஸ்வீட் இருக்கும், அதனால் தேவைப்படாது, சுகர் தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இதை நான் வேக வச்ச பாயில் பண்ணி வேக வச்ச கிரேப்போட வாட்டர் எவ்வளோ அப்படியே கலர் பாருங்கள், எவ்வளோ நல்லா அப்படியே ஒரிஜினலாக இருக்குது பாருங்கள். எந்த வித எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. எவ்வளோ கலர் பாருங்கள், ஒரிஜினல் கலர். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பார்க்க சொன்னேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம எப்படி செய்கிறோம் கலர் ஆட் பண்ணாமல். ஏன்னா இப்போ கடையிலலாம் ஸ்டோர்ஸ்லலாம் வாங்கினோம்னா அது வந்து அதிலே போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா கலர்ஸ் ஆடட்னு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து வீட்டிலே செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே செய்யலாம். எப்படி இருக்க பாருங்கள் கலர். நம்ம வந்து வெறும் கிரேப்ஸ் வேக வச்சது மட்டும் தான் எவ்வளோ நல்லா ப்யூர் கலராக இருக்குது. இப்போ இதை நான் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம கிரைண்ட் பண்ணோன்னே பாருங்கள், இதை வடிகட்டினோம்னா இந்த திப்பியெல்லாம் போயிடும். இதை வடிகட்டி நம்ம இதை வந்து எடுத்துருவோம் தனியாக. கலரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். அப்படியே வேக வச்சது, இதை பாருங்கன்னு அரைச்சது நான் கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா சின்ன கண்ணு உள்ள ஃபில்டராக எடுத்துங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த திப்பியெல்லாம் ஈஸியாக வெளியே வரும். அப்படியே இதை எவ்வளோ திப்பி வந்திருக்குது பார்த்திங்களா. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிய நம்ம எடுத்து வச்ச வேக வச்சோம்ல அந்த கிரேப் வாட்டரையும் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதையும் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்பி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நல்லா வேக வச்சதுனால நல்லாவே அரைஞ்சிருச்சு. இப்போ இதை இன்னும் நல்லா வடிகட்டிக்குவோம். அவ்வளோதான். நல்லா இந்த திப்பியெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி அலசியாச்சு. இப்போ இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் காட்டுறேன். இப்போ நம்மளோட கிரேப் ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அப்படியே குடித்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சில்னஸ் இருக்காது. அதனால் நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் வச்சு நம்ம சர்வ் பண்ணுவோம். இப்போ நான் எடுத்து வச்ச அந்த பல்ப் இருக்குல்ல, கிரேப் பல்ப்பு, இதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸ் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ குடிக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்மளுடைய கிரேப் ஜூஸ், அரேபியன் ஸ்பெஷல் கிரேப் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் இதை மாற்றிக்கிறேன். கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம எந்த வகையான ஃப்ளேவர்ஸு கலர்ஸ் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ நான் கிளாஸில் ஊற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. டெலிஷியஸ் கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பல்ப்பும் கொஞ்சம் இதில் போட்டுப்போம். அப்போ தான் இது வந்து குடிக்கும்போது அந்த சாப்பிட்ற அந்த பல்ப் வந்து சாப்பிடும்போது நல்லா நமக்கு வந்து பல்பி ஆரஞ்சுலாம் இருக்குல்ல, அந்த பல்பி கிரேப் அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட பல்பி அரேபியன் கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வெயில் நாளில் கிரேப்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதனால் இதில் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Teresa's Grand Kitchen. Teresa, bye.